Hi everyone, நான் உங்க Prabas from HighCom Tech. 3D models and Morph transition effect இந்த ரெண்டு நியூ ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ணி எப்படி அமேசிங் ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுறதுன்னு ரீசெண்ட் கிளாஸஸில் பார்த்துருப்பீங்க. எந்த செஷன்லையும் அதே மாதிரி 3D அனிமேஷன் எஃபெக்டில் ஒரு சின்ன ப்ரெசன்டேஷனை கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிற ப்ரெசன்டேஷனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். தென் அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸலண்ட், ரைட்? எஸ். இப்போ இதே மாதிரி ப்ரெசன்டேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிரியேட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் தேவையான ஆப்ஜெக்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்லைடையும் கிரியேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் இருக்கிற ஆப்ஜெக்டையே செகண்ட் ஸ்லைடில் மூவ் பண்ணி சைஸை மாற்றி கண்டென்ட்டையும் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணும்போது மார்க் டிரான்சிஷன் ரொம்ப அழகாக ஒர்க் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் ஒர்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம செகண்ட் ஸ்லைட் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். டூப்ளிகேட் ஸ்லைட் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதே ஆப்ஜெக்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். செகண்ட் ஸ்லைடு கிரியேட் பண்ணியாச்சு இல்லையா? தேர்ட் ஸ்லைடு கிரியேட் பண்ணிடலாம். தேர்ட் ஸ்லைடுக்கு இதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு இது 3 இது மாதிரி இருக்கும். செகண்ட் ஸ்லைடில் தேர்ட் ப்ரைஸ் வாங்கினவர் மட்டும் ஹைலைட் ஆவார் இந்த மாதிரி. தேர்ட் ஸ்லைடில் திருப்பி நார்மலைஸ் ஆகிடும். ஃபோர்த் ஸ்லைடில் திருப்பி நம்ம இதே மாதிரி இந்த ஸ்லைடையும் டூப் எடுத்துட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்லைட்ஸும் டிசைன் பண்ணிடலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதையே டூப்ளிகேட் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்தர் ஸ்லைடை கிரியேட் பண்ணிக்கலாம்.
டிசைன் மட்டும் பண்ணா போதுமா என்ன? கட்டாயமா கிடையாது. மறக்காம எல்லா ஸ்லைடையும் செலக்ட் பண்ணி மார்ப் டிரான்சிஷன் எஃபெக்டையும் கேரக்டர் வைஸ் ஆப்ஷனையும் அப்ளை பண்ணிடலாம். குட் ஜாப். இப்போ நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. நம்ம பண்ண இந்த டிசைன் எப்படி இருக்கு அப்படின்னு ப்ரிவியூ பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம F5 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்லைட் ஷோ ஆப்ஷன் ரன் ஆகும். அமேசிங் ரைட்? இதை நீங்கள் கட்டாயமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அக்கரன்ஸில் நீங்கள் ஈஸியாக இதை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோ கட்டாயமாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற ஷேர் பட்டனை யூஸ் பண்ணி ஷேர் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. See you in the next video. Thanks for watching.